Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் புஷ் பாயிண்ட் பென்சில் A4 ஷீட்டை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன வயசுல இந்த பென்சில் நிறைய வாங்கி எழுதியிருப்போம். உள்ள இருக்க லெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். அந்த பென்சில் தான் A4 ஷீட்டை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வீடியோவா போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் பென்சில் எடுத்து ரெண்டு பக்கமும் நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அந்த பென்சிலை வாட்டர் பாட்டிலுக்குள்ளே போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படியே 1 day ஃபுல்லாக வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே இருக்க லெட்டை தண்ணியாக எடுக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பென்சில் எடுத்து நான் எப்படி லெட்டை தண்ணியை பிரித்து எடுக்கணும்னோ அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அந்த லெட்டை குட்டி குட்டி பீஸாக 5 to 10 பீஸாக உடச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு A4 ஷீட்டை நீளமாக ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்ட்ரைப்பை பாதியாக மடித்து அதையும் கட் பண்ணிக்கோங்க. அந்த நீளமாக இருக்க ஸ்ட்ரைப்பை மறுபடியும் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. அந்த உடச்சி வச்ச லெட் எடுத்து நான் எப்படி பேப்பருக்குள்ளே வச்சு சுருட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் சுருட்டிக்கோங்க. நல்லா க்ளூ போட்டு டைட்டாக சுட்டிக்கோங்க. அவ்வளோதான், நான் எல்லா லெட்டையும் சுருட்டி எடுத்துக்கிட்டேன். அதை எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்றா அரேஞ்ச் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த லெட் எடுத்து இன்னொரு A4 ஷீட் மேலே வச்சு நான் எப்படி சுருட்டுறனோ அதே மாதிரி சுருட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பென்சிலுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம்.
டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ப்ளூ கலர் பேப்பர் ஸ்ட்ரைப்பும் பிங்க் கலர் பேப்பர் ஸ்ட்ரைப்பும் எடுத்து பென்சில் மேலே சுற்றிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பென்சில் ரெடி ஆயிடுச்சு. அது நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ இந்த பென்சிலுக்காக கேப் செய்யணும். ஏற்கனவே நம்ம யூனிகார்ன் பென் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த பென்னோட மூடி எடுத்து தான் இந்த பென்சிலுக்கு நான் கேப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புஷ் பாயிண்ட் பென்சில் ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே இது நல்லா ஒர்க் ஆகுது. இந்த பென்சில் லெட்டை நம்ம மாற்றி மாற்றி போட்டு ஈஸியாக எழுதிக்கலாம். இந்த பென்சிலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி கிரையான்ஸ் வச்சு மல்டி கலர் புஷ் பாயிண்ட் கிரையான்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.